குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். முதல்வர் விஜய் கரூர் செல்வதை தடுக்கும் வகையில் சுப்ரீம் கோர்ட்டில் திமுக தாக்கல் செய்த வழக்கை நீதிபதி விசாரிக்க மறுத்துவிட்டார். இந்நிலையில்தான் கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையை மேற்பார்வை செய்யும் குழுவிடம் அவசரமாக இப்போது திமுக ஒரு மனு கொடுத்துள்ளது. அந்த மனுவில் திமுக கூறியது, தவிக கூட்ட நெரிசலில் பலியானோர், காயமடைந்தோர் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணை வழங்க முதல்வர் விஜய் கரூர் செல்கிறார். இது சிபிஐ விசாரணையில் சாட்சிகளாக இருக்கும் குடும்பத்தினர் மீது தவிக அரசு செல்வாக்கு செலுத்த வழிவகுக்கும். பலியானோர், காயமடைந்தோர் குடும்பங்களுக்கு நிவாரணம், கருணை பணி போன்ற நலத்திட்டம் வழங்குவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் கரூர் சம்பவத்தின் முக்கிய சாட்சிகளுடன் அரசு நிர்வாகம் நேரடியாக தொடர்பு கொள்வது விசாரணையின் சுதந்திரம் மற்றும் நியாயத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும். எனவே முதல்வர் வழங்கும் நலத்திட்டங்களால் சம்பவத்தின் முக்கிய சாட்சிகளாக இருக்கும் நபர்கள் மீது எந்த தாக்கமும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. இதற்கிடையே திமுகவின் இந்த புகார் மனுவை விசாரணை அமைப்பான சிபிஐக்கு மேற்பார்வை குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி அஜர் ரஸ்தோகி அனுப்பி வைத்துள்ளார். வெள்ளிக்கிழமை முதல்வர் விஜய் கரூர் செல்ல இருக்கும் நிலையில் முந்தைய நாளில் திமுக எடுத்திருக்கும் முயற்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.